பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுகன்யா சொன்ன விஷயம் என்னமோ குமரவேலுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அரசியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி. ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் இது பயங்கர கோவத்தை உண்டு பண்ணுது. சுகன்யாவை அவங்களுடைய அத்தை இருந்துக்கிட்டு, ஏம்மா ஏதாச்சும் நடக்கிற கதையை பேசுகிறியா நீ, நடக்காத கதைக்கு எதுக்கு ஏணி வச்சு எட்டிகிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னுவோ, ஆமாம் பின்ன இவன் பண்ணாத கூத்தெல்லாம் பண்ணி வைப்பானா, கடைசியில் போய் அந்த வீட்டில் உங்கள் பொண்ணை குமரவேலுக்கு கட்டி கொடுங்கன்னுனா அவங்க கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்களா என்ன அப்படின்றாங்க. ஆத்தா அதுக்கு நான் சம்மதிக்கணுமே முதல்ல ஆத்தா. என் பையன் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருப்பானே தவிர அந்த குடும்பத்தில் மட்டும் அந்த பாண்டியை மட்டும் எனக்கு சம்மந்தியாக வர நான் எந்த காலத்துலேயும் ஒத்துக்க மாட்டானே. அந்த பரதேசி பையன் எனக்கு சம்மந்தியாக வரணுமா சே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டுருக்காரு. டே சக்தி, ஓவராக கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. நீ ஏன் நினச்சா கூட சம்மந்தி ஆக முடியாது. மாப்பிள்ளை அரசியை எப்பயுமே இவனுக்கு கட்டியே கொடுக்க மாட்டாங்க. இவன் பண்ண வேலை கொஞ்சம் நஞ்சமா அப்படின்றாங்க. அப்போது மாறி வடிவு இவங்க எல்லாம் கூட சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிற கதையா? ஏன் சுகன்யா இப்போ எதுக்கு இந்த பேச்சை கலர்ன? அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போன விஷயம். குமரவேலுக்கு நம்ம வெளியில் எங்கேயாச்சும் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அரசியெல்லாம் திரும்ப இவனை கட்டி பண்ணுற நம்பிக்கை சுத்தமாக எனக்கு கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏடி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்டி. என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அப்படின்றாங்க. சுகன்யா நீ எதமா மனசில் வச்சுக்கிட்டு திரும்பவும் அரசி குமரவேலை கட்டிப்பான்னு நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாமே உனக்கும் தெரியும் தானே. இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏதோ உன்னுடைய பெரிய மாமா விஷயத்தில் இவன் பண்ணது கொஞ்சம் நஞ்சமா, அந்த விஷயத்தினால ஏற்கனவே அவங்க எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கதிர் மேலே தூக்கி பழைய போட்டுட்டான் இவன் அப்படின்னு. இப்போ போய் குமரவேலுக்கு பொண்ணை கொடுக்க சொன்னால் அவங்க கொடுப்பாங்களா? நீ பேசுகிறது கொஞ்சம் கூட முடியவே முடியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இது இப்படியே தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்றாங்க. சுகன்யாவும் அதுக்கப்புறம் அமைதியாக விட்டுடுறாங்க. குமரவேல் என்னமோ அவங்க சொன்ன மாதிரி நடந்தால் சந்தோஷம்தான் பட்டுருப்பாரு. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. சக்திவேல் முத்துவேல் யாருக்குமே இதில் ஒரு துளி அளவு கூட விருப்பம் இல்லை. சுகன்யா தான் ஏதோ அப்படி தெரியாமல் சொல்லிட்டாங்க. நடந்ததெல்லாம் குமரவேலை பற்றி நல்லாவே அரசிக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால அதுக்காக அரசி தியாகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வாழ்க்கையில் ஒரு தடவை அவங்க பட்டுட்டாங்க, திரும்ப அவங்க அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. சந்தோஷமாக வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அரசி நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய ஆளாகணும்னு அவங்க ஆசைப்பட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அரசியை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற தாட்டில் அவங்க கிடையவே கிடையாது. ஏற்கனவே அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிது. விட்டு போன சொந்தம் திரும்பவும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் பாண்டியனுடைய சொந்தத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு 2 உறவுகளும் சேரணும்னு நினச்சாங்க. அதுக்காக தான் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. அரசி இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு நினைக்குதோ, எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்குதோ அப்படியெல்லாம் இருக்கட்டும். அரசியோட விருப்பத்துக்கு எதிர்மாறாக எதுவுமே அவங்க செய்யக்கூடாதுன்னு எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் அரசியோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறாங்க. சரவணன் இப்போ ரொம்ப மனசடைஞ்சு போயிருக்காங்க. நைட்டு பழனி, கதிர், சரவணன் அது மட்டும் இல்லாமல் செந்திலும் இங்கே வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து வழக்கம் போல் மேலே தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே அங்கே தான் படுத்துட்ருக்காங்க. மாப்பிள்ளை கவலைப்படாதரா மாப்பிள்ளை, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு மாமா, இதுக்கு மேலே சரியாகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாரு. அப்படியேண்டா சொல்கிற மாப்பிள்ளை, இனிமேல் தாண்டா ஆரம்பமாக போகுது. உனக்கு உன் குழந்தை பிறக்க போகுதுடா. அது ஆணோ பொண்ணோ அதை நினச்சி நீ சந்தோஷப்படுறா. உன் குழந்தை வந்தால் உனக்குன்னு உன் குழந்தை இருக்குது, அதோடையே உன் வாழ்க்கை போயிடும்டா. முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நீ கவலைப்படாதரா சரவணா அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் மாமா நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் அப்படின்னுமோ. ஏன் நான் திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு கதிர் சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பேசாதன அப்படின்னு செந்தில் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதன, எல்லாரும் இருக்கோம் உனக்காக, நீ என்ன கவலைப்படுற அப்படின்னு. இப்போ அடுத்து சரவணன் மயில் கூட திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி அவ கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிங்க அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, அன்றைக்கே நான் செத்து போயிடுவேன்னு சரவணன் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மயிலோட வாழ்க்கையை நினச்சி எல்லாரும் வருத்தப்படுறத தவிர வேறு எந்த ஒரு ஸ்டெப்பும் மயிலோட விஷயத்தில் எடுக்கவே முடியாது. அப்படி தான் இப்போது நடந்துகிட்ருக்கு. தீர்மானமாக முடிவே பண்ணிட்டாங்க. சரவணன் போக்கிலே இப்போ சரவணனை விட்டுறலாம் அப்படின்னு எல்லாருமே
எல்லாருமே முடிவும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இன்னொரு சைடு குமரவேலுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாகி வந்திருக்கு. தம்பி பொறுமையாக நீங்கள் அவர் கூட போய் அடுத்து ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே அண்ணி, எங்கே நடந்த விஷயத்தில் எல்லாருமே அவனை வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு நினச்சேன். அவன் கல்யாணத்தை பற்றி பரவாயில்லையே, எல்லாருக்கும் அக்கறை இருக்கேன்னும். தம்பி அதெல்லாம் நிறையவே இருக்குது. நான் ஒன்றும் ராஜி வேறு குமரவேல் வேறேன்னு பார்த்தது கிடையாது. ஆனால் குமரவேல் தான் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்குன்னு மனசுக்குள்ளே பாசம் இல்லாமே போயிடுமா? அவனுக்கும் ஒரு நல்லதை நடக்கணும், நாங்களும் ஆசைப்படுறோம். அப்போயாச்சும் அவன் திருந்துவானா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வடிவும் சொல்லிட்டுருக்காங்க. விடு ஆத்தா, நாங்கள் அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துடுறோன்னு வீட்டில் சொல்லிவிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு சைடு மயில் டிஸ்சார்ஜ் ஆகி போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க தங்கச்சி மயிலை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கெலாம் போக வேணாம் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லிட்டு இருக்கவும், அது எப்படி நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி எல்லாமே நடக்கும்? செக்கப் இருக்குது, நிறைய செலவு இருக்குது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏண்டி இந்த நிலமையில கூட கொஞ்ச நாள் கூட வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? பணம் முக்கியம்தான், அதுக்காக உன் உடம்பும் முக்கியம். அதை விட முக்கியம் உன் வயிற்றில் வளர்கிற குழந்த. அந்த குழந்தைய வச்சு தான் நான் இனி ஆட போகிற ஆட்டமே இருக்குது. குழந்தைய நீ நல்லபடியாக பெற்றெடுக்கணும். அதனால் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் கூட பரவாயில்ல, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. இதை கேட்டு திரும்பவும் மயிலுக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஏம்மா, குழந்தைய காரணமாக வச்சு எதுவும் செய்யாதன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை கேட்கவே மாட்டேன்றல. ஏன் புரிஞ்சுக்காம திரும்பவும் குழந்தைய வச்சு அவர்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறேன்? அவர் என்கிட்ட உறுதியாக பேசிட்டாரு. திரும்பவும் சேர்ந்து வாழ்கிற விஷயத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு. நானும் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துருக்கிறேன். எனக்குன்னு என் குழந்தை இருக்குது. தயவு செஞ்சு நீ இந்த மாதிரியெல்லாம் இனி நடந்துக்காதம்மா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுக்கணும்னு நினச்சின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீ பண்ணாமல் இரு, அது போதும் அப்படின்றாங்க. மா, அக்காவே இப்போதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா, நீ கொஞ்ச நேரம் அக்காவை டென்ஷன் பண்ணாமல் இருக்கியா? அக்கா நீ வாக்கா உள்ள ரெஸ்ட் எடுக்கான்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்களுடைய தங்கச்சி. மயிலும் உள்ளே போகிறாங்க. இப்படி பிறக்க போகிற குழந்தை தான் நடுவில் கஷ்டப்பட போகுது. இதை நினச்சி தான் 2 வீட்டு ஆளுங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் மயிலும் சரி சரவணனும் சரி அந்த குழந்தைய உதாரணமாக வச்சு தான் இருக்காங்க. ஸோ குழந்தை யார்கிட்ட இருக்க போகுதுன்னு தான் சத்தியமாக தெரியல. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா எனக்குன்னு என் குழந்தை இருக்குன்னு மயில் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என் குழந்தை அது எனக்குன்னு ஏன் குழந்தை இருக்குன்னு ஒரு சைடு சரவணன் சொல்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை தான் நடுவில் மாட்டிட்டு முழிக்க போகுது. இப்போது அடுத்த நாள் வந்து கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் வருது. இது பார்த்த உடனே பாக்கியம் வந்து ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. மயில் சத்தியமாக விவாகரத்து கொடுத்துடாது அப்படின்னு. நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு வர வேணாமா, நான் அப்பாவை கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. ஏய் சொன்னால் கேளு மயில் அப்படின்னமோ. இல்லைம்மா அப்படின்னு மயில் சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த சைடு கோர்ட்டுக்கு நாளைக்கு போகணும்னு சரவணன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், அம்மா நான் இப்போவே நீங்கள் கேட்காததுக்கு முன்னே என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லிடுறேன். நேற்றே நான் சொன்னது மட்டும்தான், என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. மயிலை நாளைக்கு விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னமோ. சரவணா, நாங்கள் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டோம். உன்னுடைய முடிவுக்கு நாங்கள் எதிர்க்க யாருமே நிற்க போகிறதில்ல, என்னங்க அப்படின்னு பாண்டியனை கேட்கவும், ஆமாம் கோமதி அப்படின்னு உடனே இப்போது சரவணன் வீட்லேயும் எல்லோரும் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்து இப்போது டிவோர்ஸ் கோர்ட்டுக்கு போகணுன்னு எல்லாருமே ரெடியாகி கிளம்புறாங்க. அவங்களோட லாயரோடு அங்கே வந்து நிற்கிறாங்க. மயிலோட நிலைமை நினச்சி கோமதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே உள்ள கேஸ் ஆரம்பிச்சிடுது. உள்ளே வர சொல்கிறாங்க. ஜட்ஜு வந்து விசாரிக்கிறாங்க. சரவணன்கிட்ட கேட்குறாங்க, முடிவில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக விவாகரத்து வேணுமா அப்படின்னு. என்னோடய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை மேடம், எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், மயிலோட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. இந்த விருப்பத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க, எல்லாருக்குமே சம்மதம், எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இப்போது இன்னொரு சைடு மயிலை கேட்குறாங்க. அப்போது மயிலோட அப்பா தான் இருக்காங்க. மயிலேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. மேடம் எனக்கும் விவாகரத்து கொடுத்துருங்க, நானும் முடிவு பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் என் கூட சேர்ந்து வாழன்னு முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதும் இல்லை, நானும் விவாகரத்து கொடுத்துட்றேன்னு மயில் சொல்கிறாங்க. ஷோர் தானா அப்படின்னு இரு தரப்பையும் கேட்டுக்கிறாங்க. ஷோர் தான் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னதுக்கப்புறமா சரி மயில் சரவணனுக்கு இந்த கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுக்குது அப்படின்னு இப்போது சரவணனுக்கும் சரி மயிலுக்கும் சரி இந்த கோர்ட்டில் விவாகரத்து கொடுத்துட்டாங்க. இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. மயில் இதை நினச்சி ஒரு துளி அளவு கூட வருத்தப்படவே கிடையாது. ஏன்னா சரவணனோட முடிவு
முடிவுன்றதை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. சரவணனும் இந்த முடிவில் மாற்றம் இல்லை, இது எப்போவோ முடிவு பண்ண முடிவுன்றதுனால அவருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, விவாகரத்து கிடச்சிடுச்சு. இப்போது அடுத்து வந்து இன்னும் 2-3 நாள் விவாகரத்து நோட்டீஸ் கைக்கு கிடச்சிடும். இப்போ சட்டப்படி உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவங்களுடைய லாயர்கிட்ட அவங்க வந்து எழுதி கொடுத்து சைன் பண்ணி அவங்க விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து சைன் பண்ணணும். ஸோ லாயர் வந்து அதை எழுதி அவங்கக்கிட்ட சைன் வாங்கிப்பாங்க. அடுத்து வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இப்போ சரவணனுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடுன்னு எழுதி இன்றைய தேதியில் இன்றைக்கி வந்து சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க தங்கமயில் கிட்ட இருந்து அப்படின்னு கையெழுத்து போட சொல்கிறாங்க. சரவணனை அவரும் கையெழுத்து போட்டு விடுறாரு. இன்னொரு சைடு மயிலும் அதே மாதிரி தான், மயிலுக்கும் வந்து டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னு மயிலும் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. தான் விருப்பப்பட்டு தான் எதிர்ப்பு தெரிவிக்காமல் விவாகரத்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. தான் பண்ண தப்ப மயில் அப்படின்னு அவங்களுக்கும் விவாகரத்து கொடுத்துட்டாங்க. கோர்ட் அவங்களுக்கு ரொம்ப கால அவகாசம் கொடுத்துச்சு. முக்கியமாக இதில் கவுன்சிலிங் கூட அட்டன் பண்ண கொடுத்தாங்க. எந்த ஒரு மாற்றமே இல்லாததுனால அவங்களுக்கு இப்போது விவாகரத்து கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போகிறவங்க நம்ம கோமதி மட்டும்தான். ரொம்ப உடஞ்சி போய் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே அவ்வளோதான், நம்ம பொண்ணு வாழ்க்கை போச்சு பாக்கியம், மயிலுக்கு விவாகரத்து கிடச்சிடுச்சு அப்படின்னு உடனே அவங்க வீட்டில் அவங்க அம்மா பேசாத பேச்சே கிடையாது. என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவும் பேசுகிறாங்க. விவாகரத்து கிடச்சிருச்சு என் பொண்ணுக்கு, அவ்வளோதான், அவள் வாழ்க்கையே போச்சு, ஏண்டி இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிற, நான் தான் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு, குழந்தை பிறக்கட்டும், குழந்தைய வச்சு எப்படியாச்சும் நான் அந்த வீட்டில் சேர்த்துட்றேன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேனே, விவாகரத்து வாங்கிட்டேடி அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏம்மா விவாகரத்து கிடச்சிடுச்சு, இனி உன் பொண்ணு உன் வீட்டில் இருக்க போகிறா, முதல்லையே நீ அதுக்கு தானே பயந்த, நான் இங்கே இருந்து எங்கே உன்னை கஷ்டப்படுத்த போகிறேனேன்னு கவலைப்படாதம்மா, நான் விவாகரத்து கொடுக்கணும்னு நினச்சேன், அடுத்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் விவாகரத்து நோட்டீஸ் கைக்கு வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன், இப்போவே சொல்லிடுறேன், நோட்டீஸ் தானே, நான் அதை போய் வாங்கிக்கிறேன், இப்போ சட்டப்படி விவாகரத்து ஆகிடுச்சு, அவ்வளோதான், நாளைக்கோ நாளானிக்கோ நோட்டீஸ் கையில் வந்துடும், இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு நான் இனி பாரமாக இருக்க விரும்பலை, நானும் என் குழந்தையும் இருக்கிறதுக்கான ஒரு இடத்த நான் தேர்ந்தெடுத்துட்டேன், நான் கிளம்புறேன், சுடரை நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு பிறந்த பொண்ணுல ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை இறந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்க, நான் போய் எங்கேயாச்சும் இருக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கம்மா, எனக்குன்னு என் குழந்தை இருக்குன்னு மயில் சொல்லவும், இது கேட்டதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிக்கும் சரி அவருடைய அப்பாவுக்கும் சரி, ஏன் மயில் இப்படி பேசுகிற நீ, ஏங்க்கா அப்படி பேசுகிறீங்க, அது அப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. இல்லை சொல்கிற, என்னதான் இருந்தாலும் உன்னோட வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ சந்தோஷமாக இருக்கணும், என்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, நான் ஒருத்தி அனுபவிச்சதே பத்தாதா, நீ சந்தோஷமாக இரு அம்மா, தோ சுடருக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, அவளோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்னு மயில் சொல்லிட்டு, பா என்னோடய பேகெல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னை விட்டுடுறீங்களா, இல்லை அது சரி வராது, நானே போய்க்கிறேன், நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் திரும்ப திரும்ப தேடி வந்து என்னை தொந்தரவு பண்ணாலையும் பண்ணுவீங்க, நானே கிளம்புறேன் அப்படின்றாங்க. அக்கா நான் எடுத்து வைக்கிறேன்க்கா அப்படின்னு சுடர் ஆழ்ந்துக்கிட்டே போயிட்டு அவங்க அக்காவுக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அக்கா நீ போகணுமாக்கா, உன்னோட வீடு இருக்கிறப்போ தங்கச்சி அப்பா அம்மா இருக்கிறப்போ நீ தனியாக போகணுமாக்கா அப்படின்றாங்க. எல்லாம் உன்னோட வாழ்க்கைக்காக தானே, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இன்னொரு சைடு எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம், இனிமேல் என் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு மயிலுக்கோ மயிலோட அப்பா அம்மாவுக்கோ எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சரவணன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார். இப்போ சரவணனுக்கு விவாகரத்தான விஷயம் இங்கே நம்ம அஞ்சலிக்கும் தெரியும். அவர் வந்து பேசலைனா கூட ஃபோனில் வாட்ஸ்அப் மூலிமா வந்து விவாகரத்தான விஷயத்த சொல்கிறாரு. எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணுறது கிடையாது அஞ்சலி, அதை பார்த்துட்டு மட்டும் அமைதியாகிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் மயில் உடஞ்சி போயிடுறாங்க. அதாவது கோமதி, சரவணன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாரு. நம்ம பாண்டியன் வீட்டில் ராஜு அரசி எல்லாருமே ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தையோட நிலைமையை நினச்சிதான் ஒவ்வொருத்தருமே வருத்தப்படுறாங்க. இனி அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெட்டை குழந்தையாக இருந்தால் கூட தெரியாது, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கலாம். ஆக மயிலாக்காக்கு பிறக்க போகிறது ஒத்த குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மயிலாக்கா குழந்தைய விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரவணன் மாமாவும் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லுவார். குழந்தைய நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கான்னு ராஜியும் சரி மீனாவும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.